பக்கத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு தஞ்சாவூர். கால் சொல்லலாம் உங்களுக்கு. நீங்கள் குழந்தை வரம் கேட்ட வந்திருக்கீங்களா? சரி, இன்னொரு தடவை. தஞ்சாவூரில் எந்த இடம்ப்பா? கால் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முதல் உத்தரவாக உன்னை கூப்பிட்டனால இன்னும் 2 முறை கால் விட்டுக்கலாம். ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை நீ என் முன்னால் உட்கார்ந்துருக்கும் பொழுது உன்னுடைய உள்மனதை பல வகையிலையும் சிந்தனை பண்ணுது. என்ன அந்த பல வகை சிந்தனை என்னவெல்லாம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த உயிரணுக்கள் சக்தியில் குறை இருக்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்களே. இது உண்மையிலேயே நமக்கு நடந்துருமா நடக்காதா அப்படின்னு ஒரு எண்ணம். நம்முடைய உடலுக்கு ஒரு புதிய சக்தி வேணும் அப்படின்னு நினச்சி சில இயக்கங்களை செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம எத்தனையோ மருந்துகள் எத்தனையோ அனுபவங்களை பார்த்துட்டோமே, அதில் இதுவரை நமக்கு எதுவுமே செட் ஆகலையே. அதனால் இது வித்தியாசமாக இருக்க, இதில் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது காலத்தை வீணாக்கி குழந்தை கிடைக்கும்னு காத்திருந்து வேஸ்ட்டாக போகிறத விட ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துக்கக்கூடிய நிலை இருந்தால் சரி வருமா அப்படிங்கிற எண்ணமும் தோன்றி அதில் திருப்தி இல்லாத நிலையும் தோன்றியிருக்கு. ஆனால் ஒரே மொத்தமாக கடைசி முடிவாக கருப்பசாமியை பார்த்துட்டோம். அவர் எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டாருன்னா இந்த பிறவி நமக்கு நிறைவேறணும், இது எங்களுக்கு நடக்கணும், சந்தேகத்துக்குரிய ஆயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு என் முன்னால் உட்கார்ந்துருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. எண்ணத்தில் நலம் இருந்தால் இன்பமே எல்லோருக்கும். கண்ண முடிக்காங்கப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, இந்த கனியை நீ இன்னைக்கு சாப்பிட்டு உடலில் புதிய சக்தி தோன்றும், குழந்தை பாக்கியம் சரணமாகும், ஒரு குழந்தை பிறக்கும், அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். அதுக்கு பேர் கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கோ. புரியல? சரி, அதுக்கு ஒரு வழி பண்ணி தரப்பா. நல்லா. அதே தஞ்சாவூர் எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் உன்னை தஞ்சாவூர்னு கூப்பிடல, தஞ்சாவூர் எல்லைன்னு கூப்பிட்டுருக்கேன். என்ன இருக்கு பேது பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா. ஒரு காலில் பூ வச்சுருக்கேன், என்னென்னு கேட்போம். இன்னொன்று ஒரு முறை ஒரு தெய்வ ஸ்தலத்தில் போய் கேட்கும் பொழுது முன் ஜென்மத்தில் ஒரு சில சாபங்கள் இருக்குது, அந்த சாபத்தின் அடிப்படையில் குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் அது குலதெய்வத்து சம்பந்தமான சாபமா அல்லது முன்னோர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் அடிப்படையில் குழந்தை பாக்கியத்தில் ஒரு சின்ன தடை. ஆனால் உங்களுக்கு புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில தான் உங்கள் ஊர், அப்படி தானே? உங்கள் ஊர் எல்லையில் பார்த்தேன் திமுக கொடி பறக்கு. சரியா? கால் வந்துட்டு கட்சி கொடிகளை பற்றி பேசக்கூடாது. நல்லா இருந்துச்சா தான் பார்த்தேன். அதில் வரிசையாக ரோட்டோரத்தில் ஒரு 7 கடை வண்ணமாக கட்டி விட்டுருக்காங்க. சரி, அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுமா அப்படின்னு கேட்டேன். உண்டு. பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியம்மான்னு பேர் வைக்கலாம். பக்கத்தில் வந்து வாங்க. இந்த வருத்தமே உங்களுக்கு கிடைச்சிடும். சகல புண்ணியமும் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்,
ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பயந்துடாதீங்க. அதே தஞ்சாவூர் எல்லை உங்களுக்கு இது தன்னுடைய தொழில் மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வந்த மகன். என்னடா தொழிலே? மீன் தொழில். கால் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இந்த தொழிலை நிறுத்தணுங்கிற நிலைமை உங்களுக்கு வந்துருச்சு. அதில் 2 பேரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் நீ எங்கே போய் சரக்கெடுப்பியோ அங்கே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுக்கு பொருள் கிடைக்காத நிலையை ஏற்பட்டுச்சு. உண்மையா? கால் வந்துட்டோம். அதனால் இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைந்து மீண்டும் இந்த தொழிலை தொடங்குறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கணும். அதுக்கு வேண்டிய வழி நாங்கள் அலைந்து திரிந்து வியாபாரம் பார்ப்பதா ஓரிடத்தில் இருந்து பார்ப்பதா என்ற ஒரு எண்ணத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கேன். அதனால் என் பேரை போட்டு நீ கடை போட்டே இருக்கலாம். அதுக்கு பணமும் தாரேன், உனக்கு தொழிலையும் தாரேன். வேறு என்னம்மா வேணும்? உடல்நிலையில் எந்த கூட்டையும் இல்லாமல் காப்பாற்றுறேன். நல்லா கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை தொழிலால் மன வருத்தப்பட்டு வேதனை அடைந்து வந்த தலைவன் தலைவி. என்ன தொழில்? செல்போன் கடை. ஒன்று வர காலம் ஒன்று வர காலம் திருமறையின் அருகினிலே அமைந்திருப்பது என்ன? உங்கள் பேர் என்ன? நீங்கள் இஸ்லாமியர். அதான் திருமறையின் அருகினிலே அமைந்திருப்பது என்ன? அறிவு. உருவமில்லா இறைவன் எழுதி வைத்த மறையில் அமைந்திருக்கும் மறைப்பொருள்கள் என்ன? என்னடா இருக்கு? குர்ஆன்ல எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது பார்த்தியா? கால் வந்துட்டு 6 மாதங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் கடினமாக இருக்கும். அதே மாதிரி வைத்திருக்க தொழில் ஸ்தாபனத்தை மாற்றிக்கிடணுங்கிற ஒரு நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. இடத்தை மாற்றுவது நன்று. அதில் கடன்பட்டு மனவேதனைகள் நடக்கும். இடத்த மாற்றிக்கலாமா? கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால தான் சொல்லுதேன் நான். கால் வந்துட்டுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விடை தானாகவே கிடைக்கும். என்ன, 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இடம் குடும்பம் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களில் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் மனவேதனைகளும் ஏற்பட்டு சில பிரிவு தாகங்கள் நடந்துச்சு. புரியுதா? அதில் சில தவறான ஒரு சில குறைபாடுகள் நடந்து இன்றைக்கி தொழிலும் மனநிலைகள் சம்மந்தமாகவும் பணநிலைகள் சம்மந்தமாகவும் பாதிப்படைந்து நீ வேதனையிட்டு இருக்கிறார். இப்போ கடன்பட்ட நிலைகளும் கருத்தில் இருக்குது. இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா? 3 மாதங்களுக்கு மன அவகாசம் வேண்டும். வெற்றியாக்கித்தார் கர்மசாமிக்கு வெற்றி புண்ணியமாக. திருச்சி மாநகர் வேண்டாம், 3 மாதம் கழிச்சு தான் பொறுமையாக இருக்கணும். திருச்சி மாநகர் திருச்சியா உங்களுக்கு? அப்படியா? கால் சொல்லலாம். மயக்கம் எனது தாயகம், நல்ல காலில் விடலாம். மௌனம் எனது தாய்மொழி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் செய்வினை கோளாறுகள் நடந்து நிறைய பணமும் இழந்து மனவேதனை அடைந்து இருக்கிறாய். இப்போ அடுத்து தொழிலை நடத்துவதற்கு கூடிய சூரிய வழிகளும் இல்லை, பணநிலைகளும் இல்லை. இதுக்குரிய தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தரணும். என் பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு நிரந்தர வருமானத்தையும் உருவாக்கி தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்து சொல்லலாம். சரி, அது எல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு நான் பார்க்கும் பொழுது அங்கேருந்து நரசிம்மமூர்த்தி வரார். பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? நரசிம்மமூர்த்தியை போய் கேட்டேன். இவனுக்கு சரியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோட இவனுடைய தீய நேரங்கள் முடியுது. அதனால் திங்கட்கிழமையிலிருந்து புனித வாழ்வு திரும்பும்,
பணம் கிடைக்கும், தொழிலும் உயரும், வெற்றி ஆகிக்கலாம். கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாரெல்லாம் வந்தீங்க? என்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டாங்க. முத்துக்கு முத்தாக ஏற்றுக்கிடவே மாட்டேன். இன்னொரு கால் வந்துட்டோம். முத்தையா முத்தையா, அது யார்யா முத்தையாங்கிறது? முத்துக்கருப்பசாமி சாமி இருக்காரா? அவரை தானே முத்தையான்னு சொல்லுவாங்க. கால் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனையில் போய் பார்த்தேன்டா. அந்த காலத்தில் ஒரு அம்மன் தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வணங்கி அது இப்போ அறவுரையாக நின்று அந்த சக்தி இப்போ வீட்டுக்கு வராமல் நின்றுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ 6 மாத காலங்களாக வீட்டில் திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முடிவெடுத்து அதில் ஒரு விளக்கமும் கிடைக்கல, விடையும் கிடைக்கலங்கிற ஒரு வேதனை இருக்குது. இது மனிதர்களால் தடை நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் திருமணச்சீட்டு எழுதி போட்டு கோயிலில் போய் கேட்டால் நடந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு. கால் வந்துட்டோம். அப்படி நடந்த தடைகளை நீக்கி வாழ்க்கையை புனிதமாக்கி திருமணம் நடத்தி வச்சா போதுங்களா? எல்லாம் நான் தருவேனே. என்ன மனதை என் பக்கம் திருப்பு, செல்வம் உன் பக்கம் வரும், நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் உறவினர்களால் மன வருத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு வேதனையால் தவழ்ந்து கால் சொல்லலாம். நல்ல கால் விடணும், நல்ல கால் விடணும். சொந்தமில்லை பந்தமில்லே அந்த நாளிலே, அந்த நாள்னா என்ன அர்த்தம்? பிறக்கிறதுக்கு முன்னால் மனிதனுக்கு யார் சொந்தம்? செத்த பிறகு எவன் சொந்தம்? அப்போ இடையில் உள்ள நாடகத்தில் தான் அந்த சொந்தம் போகிறாங்க. உண்மையா இல்லையா? அதுதான் தத்துவம். பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒருத்தருக்கு உறவு இல்லை, இறந்த பிறகும் உறவு இல்லை. ஆனால் பிறந்த பிறகு வளர்ந்த காலத்தில் வாழுத காலத்தில் என் அத்தான் வாயா மச்சான் வாயா மாமன் வா, இதான் நடக்கும். உண்மை இல்லையாடா? அப்படி சொல்லி உன்னுடைய செல்வங்கள் வீணாகி ஏமாந்து வேதனைப்பட்டாய். இதானே உண்மை? கால் வந்துட்டு வரலாம். இப்பவும் ஒருவரால் உன்னுடைய சொத்துக்களும் உன்னுடைய பணமும் ஒரு சில வஞ்சனை செயல்களால் மூழ்கடித்து உன் கையில் கிடைக்காத வேதனை நடக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சென்று தொழில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் எதற்கே என் கண் முன்னே தெரிகிறது. 3.25 மாதங்களுக்கு பின்பு அந்த தொழிலையும் தொடங்கலாம், இழந்த செல்வங்களையும் பெறலாம். வேற என்ன வேணும்? அந்த தொழிலுக்கு 3 மாத கால அவகாசம் இருக்கு. நானே ஏக்கி தருவேன். பேசலாம், கூட வருவனே, வெற்றி உண்டு, அசத்தலாம். கண்ணு உடலையே நல்லா கும்பிடு. வரலாம். உன்னுடைய இடத்த போய் பார்த்தேன், இடத்த அளந்து பார்த்தா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த வீட்டை கட்டக்கூடியதுக்கு 9 மாத காலம் அவகாசம் இருக்குது. முதல்ல வீட்டை முடிக்கவா கல்யாணத்தை முடிக்கவா? வீடு காலதாமதமாகி நடக்கும், கல்யாணம் உடனடியாக நடக்கும். கல்யாணத்தை முடித்து மருமகள் வீட்டுக்கு வந்த புண்ணியத்திலே உன் வீடு மாளிகையாய் மலரும். அந்த வீட்டில் நான் விளக்கேற்றத்துக்கு வருவேன். பணம் கிடைச்சாச்சு, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக என் பிள்ளைகளுக்கு யாருக்குமா உடல்நிலை தெரியல? உங்களுக்கு திருச்சியா? உங்களுக்கு திருச்சியா சார்? எந்த இடம்? ராணிமலையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்டா திருச்சி? உங்களுக்கு என்ன உடல்நிலை? பக்கத்தில் 50 கிலோமீட்டர் கூட பக்கம்தான். வரலாம்.
யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இன்னொரு காலம் வந்துட்டுவான். குளத்திலே மீனுமில்லே, அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுடி தேர்வார் உறவல்ல, அக்குளத்தின் கொட்டியும் ஆம்பல் போல் ஒட்டி உருவார் உறவு. அவையார் பாட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சொந்த பந்தங்களால் பகையும் மனவேதனையும் ஆறுதல் இல்லாத வாழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய காது பணத்தையெல்லாம் தட்டி பறித்து உன் சொத்துக்களை ஏமாற்றி உனக்கு ஒன்றுமில்லை அப்படி என்ற ஒரு ஓட்டையாண்டியாக ஒன்று விட்டுட்டாங்க. கால் ஒன்று வரலாம், அழக்கூடாது மகளே. இப்போ உன்னுடைய வயிற்றுக்குள் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் வந்திருக்கும். அவையெல்லாம் உனக்கு ஆபத்து இல்லாமல் நடத்தி காப்பாற்றி தரேன், கை நிறைய பணம் தரேன். வேற என்ன வேணும்? ஒரு கேள்வி கேட்டுக்கா. எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. குழந்தை சரியாக ஆடி அமாவாசை கழிந்து வந்து கேளு, அந்த வரத்தை உனக்கு தரேன். அவள் கேட்குறதுல எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அவளுடைய கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதில் அவளுக்கு சந்தேகமான எண்ணமும் வேதனையும் இருக்குது. அதனால் ஆடி அமாவாசைக்கு பிறகு அதில் மாற்றம் இருக்கும். பார்ப்போம். கர்பதாமிக்கு 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 அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. யாரு? எந்த ஊரே? சரி, கேட்டு பார்க்குறேன். ஓகே. கரூர். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. யார் மகனா? தகப்பனும் மகனும் கால் ஒன்றும் போடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே, பருவம் என்னும் காற்றிலே. என்ன வேணும்? வேணுமா வேண்டாமா? விட்டுருவோமா? கால் வந்துட்டுவாங்க. பெரியவர் உட்காரலாம், சின்ன வெயில் தட்டுவான். உன் மகன் நல்லவன் கேட்டால் நல்லவன் பே, ஆனால் சம்மந்தக்காரன் கேட்டால் அவன் மகனே இல்லைம்மா. கண்ண முடி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை, மூன்றாவது வாழ்க்கையா? கால் வந்துடுவான். எம்பெருமானே, இதற்கு என்ன முடிவு? தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனைவிமார், கோசலாதேவி, சுமித்ராதேவி, கைகேசி. ஆனால் இன்னும் ஒரு விஷயத்திலிருந்து வழக்கிலிருந்து விடுதலை ஆகாமலே அதற்கு முன்னால் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம், நீ வருத்தப்படாத. ஒரு 3 மாதம் உன்னை குற்றவாளியாக்கி உள்ளே போடணுங்கிற முடிவு எடுத்து வச்சுருக்காங்க. அதில் நீ லாக் ஆக மாட்ட. அதனால் நீதிமன்றத்து மூலமாக உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து அதில் விடுதலையாக்கி ஆவணி 20ஆம் தேதிக்கு மேல் புதிய வாழ்க்கையை அமைச்சு நிலையாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு. பெரிய மனிதரே, ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். பணம் நான் தந்துட்டேன், பணமெல்லாம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம், எல்லாம் வெற்றி ஆயிரும். இந்த மகனே தைரியமாறு, திருமணம் ஆகிடும், சந்தோஷமா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே கரூர் எல்லை. கர்பதாமி, ஆமாம், என்னுடைய வீடு வாசல் சம்பந்தமான மன வருத்தமும் என் பிள்ளைகள் சம்பந்தமான வருத்தமும் எனக்கு இருக்குது, அதை சரி பண்ணித்தாங்கன்னு கேட்டுருக்காங்க. என்னம்மா வீடு வாசல் என்னம்மா பிரச்சனை? எழுச்சி உட்காந்துக்கோங்க, சாமிட்ட கட்டுவாங்க. நெஞ்சுக்கு நீதி, எனக்கு இதுதான் நீதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், செய்வனத்தகடு இருக்குன்னு உத்தரவு. அதனால் இப்போதைக்கு வாழ்க்கையில் பிரச்சனையும் பிரிவு குழப்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும், மன உபாதைகள் இருக்கும். உன் பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்? 3.25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது எல்லாம் வெற்றியாகும். அதுவரை அப்போ 5.25 வயசு. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு தொழில், பணம், கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள்
யார் வரீங்க? என்ன விஷயம்? முருகா, முருகன் கோயில் எங்கே இருக்குது? பழனி. ஓ, பழனி. பழனிக்கு போவீங்களா? கிருத்திகெல்லாம் போயிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு கார்த்திகைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதோ முருகன் வேலோடு வந்து நிற்கிறார். அதான் கூப்பிட்டேன், முருகா அப்படின்னு கூப்பிட்டேன். கால் வந்துட்டு வரலாம். இப்போ ஒரு 6 மாதமாக அவனுடைய தொழிலையும் மன வருத்தருக்கும் இடம் சம்பந்தமான மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கான். வேற என்ன வேணும்? விவசாயம் சரியில்லை. இடம் சம்பந்தமான விஷயத்தை தெளிவு பண்ணித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். இந்த கனியையும் அந்த பூவையும் கொண்டு போடு, ஜெயிச்சு வந்துடுவோப்பா. இந்த ஆனந்தமாக நடக்கும். வாப்பா, நல்லா இருக்கியா? காரியக்காரா, சாமியை கும்பிட்டுவான், என்னையே கும்பிடுவான். நேரம் ஒரு கேள்வி நீ கேட்டுக்கலாம், உனக்கு வெற்றிமாற கொடுன்னு உத்தரவாயிடுது, உட்காரலாம். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அதில் வெற்றி அடைந்து விடுவாய், அதுக்கு தான் வெற்றிமாற தாரன்னு உத்தரவு. கண்ண முடி உட்காரு, வெற்றிமாற கொடுப்பா. காது கேட்கல, காது கேட்கல, காது கேட்கல. செல்லத்துறையை செலக்ஷன் பண்ணி எடுக்க சொல்லுங்க. அடுத்து கர்மசாமிக்கு இந்தாடா, உன் வழக்கு வெற்றி ஆயிடுது. இந்தா ஜெயித்து என்னை ஆனந்தத்தோடு வந்து பார், எல்லாம் நல்லா நடக்கும். சாப்பிட்டு போ, அறகுறையா போயிடாத. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம் பக்தர் வாங்க. கோபிச்செட்டிப்பாளையம். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மக்களும் பணிந்து கொள்வார். மாமன்னன் கருணனோ தன் கரம் நீட்டுவார், மக்களும் பணிந்து கொள்வார். என் இடம், என் பணம் எல்லாம் எனக்கு வெற்றியாக்கி தரணும் அப்படி காட்டு வந்துடுவாங்க. கால் ஒன்று வரலாம். வணக்கம் அண்ணாச்சி. சொந்தமா? சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறதில்ல, தனித்தனியாக தான் சொல்லணும். ஒரு காலத்தில் நம்மகிட்ட நிறைய வாங்கி வாங்கி பலனடைந்தவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கண்மூடித்தனமாக நம்மகிட்ட பதம் பத்து பார்க்காங்க. உண்மையா இல்லையா? அதனால் இப்போ அவங்கள சமரசமாக பேசி தெளிவான நிலைகளில் உனக்கு வெற்றியை தந்து இடங்களையும் சொத்துக்களையும் காப்பாற்றிதா போதும்ல. கால் ஒன்று சொல்லலாம். வெற்றி மாலை கொடுப்பா. கோயிலை சார்ந்தவங்கள தர சொல்லுங்கள், நான் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கும். இல்லை, என்கிட்ட தர்றதே அவங்க தரட்டும். அதான் நீங்கள் எடுத்து அவன்கிட்ட கொடுங்க. கர்மசாமிக்கு இந்தாப்பா, எல்லாம் ஆனந்தமாக நடக்கும். கர்மசாமிக்கு இந்தாம்மா. கல்யாண நாள் பார்த்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தாங்க. யார் திருமணம் சொந்தமாக யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? யாருப்பா அது? யாருக்கு கல்யாணம்? பொண்ணுக்கு. உனக்கு? உனக்கு நீ வா. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாம், கையோடு கை சேர்த்து சொல்லாத பேர். வண்டி தூரம் சொல்லு சொல்லு. ரோட்டில் எந்த வண்டியும். நமக்கு கார் பார்க்கிங் இருக்குது, 2 பார்க்கிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. பக்தர்கள் வந்து ரோட்டில் வண்டியை நிறுத்தாதீங்க. இந்த ஒரு கிராமத்துலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அவங்க மனம் புண்பட்டு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. அதனால தான் சொல்லுங்கள், நீங்கள் இடத்த வந்து எப்பொழுதுமே கார் பார்க்கிங்லேயே வண்டி விடுங்க. இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. இன்னொரு தான் வேண்டாம். என்ன ஓயாம சொல்லிக்கா, அவன் மனத்தங்க முழுத்தா போகல, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னால் சில உறவுகள் நட்புகளால் பாதிக்கப்பட்டு மன வருத்தங்கள் அடைந்து துன்பப்பட்டது உண்டு. அது தன் வாழ்வுக்கு துணையாக இருக்கும் என்று கற்பனையில் கோட்டை கட்டி உள்ளத்தால் வேதனை அடைந்து பல செலவுகளை செய்து வேதனை அடைந்ததும் உண்டு.
கால் வந்துட்டு வாங்க. பாட்டு நல்லா இருக்கு. கேரளாவில் பெண் இருக்கானே பையனுக்கு, கேரளாவில் பெண் பார்த்துருவ மாட்டா உனக்கு? தமிழ்நாட்டு பெண் தான் வேணும். கண்ண மூடு. ஐபிஎஸ்சியில் உனக்கு வந்து திருமணம் வெற்றி ஆகி நடக்கும். நடத்தி தரேன், சந்தோஷமா மங்களம் உண்டாகும். பையன் பிறப்பான். என்ன பேர் வைப்ப? நீ மாற மாட்டேன், எனக்கு தெரியும். கருப்பண்ணன் அப்படி பேரு. அசத்துக்கோ. கர்மசாமிக்கு சாமி, நீங்கள் சொன்னது மாதிரி என் பிள்ளைக்கு வரன் வந்திருக்கு. அதை நடத்தலாமா நடத்தக்கூடாதா? என்னடா பஜாருக்குள்ளே பொறிக்கடலை வறுகடலையெல்லாம் நிறைய கடலை, நிறைய கடலையெல்லாம் வறுத்துருக்கு. கடலை பொறி கடலை நிறைய கடலை உங்கள் பஜாரில் இருக்கா? அதானே பார்த்தேன். காலில் விட்டுவான். மறுக்கு மறுக்கு மறுக்குன்னு சத்தம் கேட்க. ஓ, உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். போகிற வழியில் அந்த சந்தை தாண்டி போன உடனே ஒரு அம்மா கோயில் இருக்குது. அதான் உன்னுடைய வீடு. இப்போதைக்கு மகாலட்சுமி கடாட்சம் உனக்கு தோன்றியாச்சு. அதனால் திருமணத்துக்குரிய ஜாதகம் 3 ஜாதகத்தில் 1 உனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஜாதகத்தில் பொருத்தமும் நல்லா இருக்குது. கல்யாணம் முடித்து அசத்திடுவோம். இந்த அப்படி அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன். வெள்ளி வெங்கல பாத்திரமெல்லாம் உனக்கு சீராக வந்து சேரும். வெற்றி அடையும். முடிச்சு வாடா. காது கேட்கறடா தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எடுக்கக்கூடாது. அங்கே வச்சது தான், அங்கே வச்சது தான். உன் இஷ்டத்துக்கு அங்கே ஓட்டக்கூடாது. போய் உட்கார, சாப்பிட்டு வா. காது கேட்கல. இவனுக்கு காது கேட்கல, புரிய மாட்டேங்குது. நீங்கள் விளக்கம் சொல்லி விடுங்க. கர்மசாமிக்கு உடன் பிறந்தோரால் எனக்கு மனவேதனையும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கும் தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தேன். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் அடையன். நல்ல கால வேண்டி தானே. நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடல். என்னடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாந்திரிகம் செய்வனை சொந்தமான சில குறைபாடுகள் நடந்து உனக்கு உடல்நிலைகளாலும் மனநிலைகளாலும் பாதிக்கப்பட்டு உன்னுடைய இடங்கள் சொத்துக்கள்லாம் இப்போ வந்து உன் கைவிட்டு போகக்கூடிய நிலைமையில் நீ இருக்க. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன்னை தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். ரோஜா மலரே ராஜகுமாரா, உன் வீட்டுக்காரனுடைய மனதை போய் பார்த்தேன். உடன் பிறந்த ஒருவரின் வார்த்தைகளை கேட்டு வேற வழியிலே திரும்புவதற்கு தயாராகி உன்னைய உதறித்தளத்துக்கு முடிவு எடுத்து வீட்டுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி கேட்டால் அந்த பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுத்து நம்ம ஒதுக்கிடுவோம், அதனால் வேண்டாம் அப்படின்னு ஒரே மொத்தமாக முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ அவங்க உனக்கு வேணுமா வேண்டாமா? வாழ போகிறது அவா, சொல்ல போகிறது தாய். நம்ம நீ வேண்டாம்னு சொல்லிட்டுனா அடுத்து உனக்கு வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணலாம்? கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்து அடுத்து ஒரு திருமணம் நடத்தி கொடுக்குறது எவ்வளோ பெரிய சிரமம்னு யாருக்கு தெரியும்? கண்ணமுடம்மா, இந்தா உன்னைய கூப்பிட்டு வீட்டில் போய் வாழ வைத்துக் கொள்வார்கள். மன அடக்கத்தோடும் தெளிவோடும் நிம்மதியோடும் இருப்பாய். எல்லா அக்கௌண்ட்ஸும் நீ தான் பார்ப்ப. அந்த சக்தியை உனக்கு கொடுத்தாச்சு. உன்னுடைய சொத்துக்களை உனக்கு வாங்கித்தரேன். உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. போகாமல் காப்பாற்றி ஜெயிச்சு தரேன். போ, சாப்பிட்டு போ. காது கேட்கலாம். எனக்கு காது கேட்காது. தெரியாதா? எனக்கு காது கேட்கலாம் தெரியாதா? 3 நாளாக செவிடு. கருப்பசாமி, எனக்கு நீதிமன்றம் சொந்தமாக யாருப்பா இருக்கா? பையனுடைய எனக்கு கோர்ட்டில் யார் இருக்கீங்களா? பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுவது யார்? மகன்.
வரலாம். எந்த ஊர் உங்களுக்கு? ஓஹோ, கால் வந்துட்டு வரலாம்.